இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தனது கடித நகலை விநியோகிக்கும் தொண்டர்களை கைது செய்வதா என விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, இது தொடர்பாக விஜய் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரம். சரிதா, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். இன்று காலை மகளிருக்கு தன்னுடைய கைப்பட எழுதிய கடிதத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கடிதத்தை பிரசுரமாக மகளிருக்கு வழங்க வேண்டும் என்று கட்சி தலைமையிலிருந்து ஒரு அறிவுறுத்தல் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காலையிலிருந்து மாலை வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில சென்னையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் பொழுது போலீசார் அனுமதியின்றி இந்த பிரசுரங்களை வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியும் கூட போலீசாரினுடைய தடையை மீறி இந்த பிரசுரங்களை வழங்கியதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்டிருந்த பொழுது அவர்களை பார்க்க சென்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தையும் கைது செய்து அடைத்திருந்தனர். அவர்கள் தற்பொழுது 5 மணி அளவில் விடுதலை செய்யப்பட்டிருந்த வேளையில கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்திக்க எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என்று கேள்வி எழுப்பி இந்த கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்று காட்டமான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலுமே பெண்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சூழலில் தமிழகத்து தங்கைகளுக்கு இன்று நான் எழுதிய கடிதம் வெளியிடப்பட்டது. அதில் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன். இந்த கடிதத்தின் நகல்களை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் தமிழக வெற்றி கழக மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர். சென்னையில் பொதுமக்களிடம் இந்த நகலை எம் கட்சி தோழர்கள் வழங்க விடாமல் தடுத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்துள்ளனர். ஜனநாயக வழியில் பிரசுரங்களை விநியோகம் செய்ய முயற்சித்ததற்காக அவர்களை கைது செய்தது கண்டனத்துக்கு உரியது. கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.